Welcome back to this fantastic video, my dear cinephils. நீங்க பார்த்துருக்கிறது மேன் அண்ட் ஃபிக்ஷன் அண்ட் ஆர்கேன் லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸ். கண்டிப்பா எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தரமான சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா ஒரு பெஸ்ட் சீரிஸை உங்க லைஃப்ல மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். சீக்கிரம் போய் பாருங்க. அண்ட் இதுல நான் திரும்ப திரும்ப பார்க்கும்போது எனக்கு நிறையவே இன்ட்ரெஸ்டான டீட்டெயில்ஸ்லாம் கண்ணில் பட்டுச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம வீடியோவை டிலே பண்ணாமல் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஆர்கேன் லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸில் இன்ட்ரோ சாங் அப்படின்னு ஒன்று ப்ளே பண்ணுவாங்க பாருங்க. வேற மாதிரி இன்ட்ரோ. ஸோ சீசன் 1க்கும் சீசன் 2க்கும் ஒரே இன்ட்ரோ தான் இருக்கும், மாற்றிருக்க மாட்டாங்க. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, சீசன் 1ஓட இன்ட்ரோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிருந்துச்சு, நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த சாங் எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் சீசன் 2லையும் அதே இன்ட்ரோவை ப்ளே பண்ணாங்க. அண்ட் எனக்குமே அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த இன்ட்ரோவை கண்டிப்பாக யாரும் ஸ்கிப் பண்ணியிருக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா எபிசோடுக்கும் நான் இன்ட்ரோவை ஸ்கிப் பண்ணவே இல்லை. ஸோ இந்த இன்ட்ரோலே பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது இந்த சீரீஸில் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு பார்க்க போது, ஸோ ஸ்டார்டிங் சீனில் வி வந்து அவங்களோட டேட்டூ இருக்குல்ல, அவங்க ஃபேஸில் வந்து வி அப்படின்னு சொல்லி டேட்டூ இருக்கும். அதை வந்து அழிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இது ஏன் அவங்க அழிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சீரிஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். வி இந்த சீரீஸில் அவங்களோட ஐடென்டிட்டியை இழந்து அவங்க வெறுத்த என்ஃபோர்ஸஸ்லேயே வந்து ஜாயின் பண்ணி ஜிங்ஸுக்கு எதிராக நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ வி வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து இழக்கிறாங்களா ஃபுல்லாக. ஸோ அதனால தான் வி வந்து அவங்களோட டேட்டூவை அழிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அடுத்து ஜிங்ஸையும் காட்டுவாங்க. இவங்க 2 பேர் உடம்புலையுமே எந்த விதமான டேட்டூஸே இருக்காது. இது ஏன் அவங்க டேட்டூஸ் இல்லாமல் இவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 1ல இருந்த ஜிங்ஸ் அண்ட் வி வந்து சீசன் 2ல வேற மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பாங்களே. ஏன்னா சீசன் 1ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். பட் சீசன் 2ல அவங்களோட ஐடென்டிட்டியே மொத்தமாக ஷிஃப்ட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் மூலியமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்கள அவங்க உடம்புல வந்து டேட்டூ எதுவுமே இல்லாத மாதிரி இந்த சீக்வன்ஸில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து எக்கோ வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃபிளிப் அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் பேக் ஃபிளிப் அடித்தோடனே டக்குன்னு ரிவர்ஸ் ஆகிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ இது சீரிஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம எக்கோ வந்து ஒரு மிஷின் கண்டுபிடிப்பாரு. அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா 4 செகண்ட் உங்களால் டைம் ட்ராவல் பின்னாடி பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் தான் இந்த டீட்டெயில். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கோ வந்து ஒரு இடத்துல நிற்பார். அண்ட் அவரோட நிழலில் நோட் பண்ணி பாருங்க, அது கிளாக் வைஸில் பின்னாடி மூவ் ஆகிட்டே போகும். ஸோ இது ஏன் வந்து ரிவர்ஸில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் அதே தான் அந்த ஒரு மிஷின் கண்டுபிடிப்பாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான் இது. அண்ட் அடுத்து நம்ம கேட்லினுக்கும் விக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை ஒரு சின்ன இந்த ஒரு ஷார்ட் மூலிமா ஃபோர்ஷேடோ பண்ணியிருப்பாங்க. நம்ம கேட்லின் ஃபஸ்ட்டு வியை கட்டிப்பிடிக்கிற மாதிரியும் அண்ட் அதுக்கப்புறம் அவங்கள தள்ளி விடுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ இது மூலியமாகவே சீரிஸில் அடுத்து என்ன நடக்க போகுது, இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஷார்ட் மூலிமா நமக்கு காமிச்சிருப்பாங்க. அண்ட் சீரிஸ் பார்த்தா நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும். ஜிங்ஸ் வந்து ஃபினாலே எபிசோடில் எப்படி வந்து அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஏர் பலூன் கிடச்சிது, திடீர்னு எப்படி இவங்க இவ்வளோ பெரிய ஏர் பலூனை வச்சு அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ இந்த ஏர் பலூனை சீசன் 1லேருந்தே காமிச்சிட்டு தான் வராங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்ஸோட ஹைடவுட்டில். ஜிங்ஸ் ஒரு ஹைடவுட்டில் தங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுவே இந்த ஏர் பலூன் தான். இந்த ஏர் பலூனில் தான் வந்து அவங்களோட லைஃபே ஃபுல்லாக வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸு அண்ட் அவங்க தங்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பலூன் தான். ஏன்னா ஜிங்ஸுக்கு இந்த ஏர் பலூன் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சீசனோட ஃபினாலேயில் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது ஒரு அழகான கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த சீரிஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கும் ஜிங்ஸுக்கும் நடக்கிற சண்டை தான். எனக்கு தெரிஞ்சு சீரிஸ் பார்த்தா நிறைய பேருக்கு இதுதான் ஃபேவரட் சீனாக இருக்கும். நானே ஒரு 5 வாட்டி பார்த்துட்டேன். இந்த ஒரு சீக்வன்ஸ்லேயே ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீக்வன்ஸ்லேயே நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ்லாம் இருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, நம்ம வியோட உடம்புல நிறையவே டேட்டூஸ் இருக்கும். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட முதுகில் நிறையவே டேட்டூஸ் இருக்கும். அதில் இந்த டேட்டூவை நோட் பண்ணுங்கள். 2 சாவி இருக்குல்ல, அந்த 2 சாவிக்கு முனையில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சி இருக்கும் அண்ட் இன்னொரு இடத்துல எம் இருக்கும். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாகரும் மைலோ இருந்தாங்க. நம்ம கிளாகரோட சியும் மைலோவோட எம், அதுவும் இந்த 2 லெட்டரை தான் பார்த்தீங்கன்னா வி அவங்களோட உடம்புல அந்த கீ மூலியமா பதிச்சு வச்சிருப்பாங்க, அவங்களுக்கான ஞாபகார்த்தமா. அண்ட் அதுக்கு அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு புகை சிம்பிள் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்மோக் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிங்ஸ் தான். நம்ம ஜிங்ஸ் அவங்களோட ஸ்மோக் பொம்மை யூஸ் பண்ணி தான் சீசன் 1ல வியை வந்து கூப்பிடுவாங்க. அண்ட் சீசன் 1ல நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். இது எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? நம்ம வியை வந்து என்ஃபோர்ஸஸ் எல்லாமே ஒரு ஜெயிலில் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஜெயிலில் நம்ம வி கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 516 அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதை நீங்கள் அப்படியே ரோமன் லெட்டரில் ட்ரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னு வைங்களேன், 5 வின்னு வரும் அண்ட் 1க்கு வந்து ஐ அப்படின்னு வரும். இது சேர்த்து தான் வி அப்படின்னு சொல்லிட்டு 6ல் வரும். ஸோ இது அழகான ரெஃபரன்ஸ். எத்தனை பேர் நோட் பண்ணீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது? அண்ட் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்ம வி வந்து அந்த இடத்துல 6 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. 6 இயர்ஸ் அந்த ஜெயிலில் தான் இருப்பாங்க. அது ஏன் 6 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் 6 நீங்கள் ரோமன் லெட்டரில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா என்ன வருது? வி அப்படின்னு வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி அனிமேட்டர்ஸ் ரொம்பவே எஃபர்ட் போட்டு இந்த சீரிஸில் ஒர்க் பண்ணனால தான் இது ஒரு மாஸ்டர் பீஸ். அடுத்து 2 பேருமே சண்டை போடுற அந்த சீக்வன்ஸ் வரும். அதில்
நெறையவே ஸ்டோன்ஸ் இருக்கும். அவங்க சண்டை போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா, சுத்திலும் நெறையவே ஸ்டோன்ஸ் இருக்கும். அண்ட் அந்த ஒவ்வொரு ஸ்டோன்லயும் ஒவ்வொரு டிராயிங்க வந்து ஜிங்க்ஸ் வரைஞ்சு வச்சிருப்பா. அதில இந்த டிராயிங் நோட் பண்ணுங்க. இதில வேண்டர் வந்து வியும், ஜிங்க்ஸையும் கையில வச்சுட்டு இருக்க மாரி இருக்கும். இத பாருங்க வேண்டர் எப்படி செத்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோன்ல வரைஞ்சு வச்சிருப்பா. அண்ட் இந்த ஸ்டோன்ல ஜிங்க்ஸ் எப்படி சீசன் 1ல சில்கோவ கொன்னா அப்படிங்கிறத ஒரு சின்ன டிராயிங் மாரி வரைஞ்சு வச்சிருப்பா. ஜிங்க்ஸ் இஸ் ரியலி சைக்கோபாத் கைஸ். அடுத்ததான தரமான ஃபைட் வரும். இவங்க 2 பேருமே அவங்க உயிர குடுத்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, ஜேஸ், எக்கோ அண்ட் ஹெய்மெண்டேக்கர் இவங்க 3 பேருமே அந்த ஹெக்ஸ்கோர் இருக்க இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹெக்ஸ்கோர் இவங்கள டேக் ஓவர் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் அப்ப நம்ம ஜேஸ் வந்து அவரோட கையில இருக்க அவரோட வெப்பன் மூலியமா அந்த ஹெக்ஸ்கோரே அடிச்சு உடைப்பாங்க. ஸோ அப்ப அந்த ஹெக்ஸ்கோர் பிளாஸ்ட் ஆகும்போது டக்குனு நீங்க பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன், அது ஒரு பட்டர்ஃப்ளை ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்க்கான ஒரு அழகான ரெஃபரன்ஸ். எத்தன பேர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கண்டுபிடிச்சீங்க? கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்து வியும், ஜிங்க்ஸும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, நம்ம வியும், ஜிங்க்ஸும் ஒரு ஸ்டாச்சுல வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டாச்சு வந்து இவங்களோட சண்டை மூலியமா அப்படியே உடையிற மாரி கட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை இவங்க 2 பேருமே உடைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டீட்டெயில் மூலியமா காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஜிங்க்ஸோட வெப்பன் பேரை யாராவது நோட் பண்ணியிருக்கீங்களா? ஜிங்க்ஸோட வெப்பன் பேர் பார்த்தீங்கன்னா பவ் பவ். ஸோ ஜிங்க்ஸோட சின்ன வயசு பேரும் பார்த்தீங்கன்னா பவுடர். அண்ட் அவளை எல்லாருமே பவ் பவ் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த பேரை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க்ஸ் அவரோட வெப்பனுக்கு வச்சிருக்க மாதிரியும் காட்டுவாங்க. அண்ட் லேட்டராக இந்த சண்டையில் வி வந்து அந்த வெப்பனை 2ஆ பொளந்து தூக்கி எறிஞ்சிருவாங்க. இதிலே நீங்கள் புரிஞ்சிருக்கும் நம்ம ஜிங்க்ஸோட சைல்டுஹுட் வெர்ஷனை வி தான் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டீட்டெயில் மூலயமா நமக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த சண்டையோட முடிவில் கேட்டின் வந்து ஜிங்க்ஸை பார்த்து சுடுவாங்க. அப்போ ஜிங்க்ஸோட மிடில் ஃபிங்கர் மட்டும் கட்டாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் சீரீஸ் ஃபுல்லாகவே ஜிங்க்ஸ் வந்து மிடில் ஃபிங்கர் இல்லாமல் தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அண்ட் சீசனோட ஃபினாலில் பார்த்தீங்கன்னா ஜிங்க்ஸ் அந்த ஏர் பலூன் எடுத்து வருவாங்க பார்த்தீங்களா, அப்போ அந்த ஏர் பலூனோட சேர்ந்து நம்ம இந்த மிடில் ஃபிங்கர் இல்லாமல் சரியாக ஷூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட் விரலை வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த சண்டைக்கு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? அடுத்து இங்கே தாங்க மொத்த ஏர்கன் ஃபேண்டோவுமே பார்த்தீங்கன்னா கதற ஒரு மூமெண்ட்டு. அண்ட் எக்கோவும் ஜிங்க்ஸும் சேர்ந்து டான்ஸ் ஆடுற சீக்வன்ஸ் எல்லாரையுமே ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எமோஷனை ஃபீல் பண்ண வச்ச சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த சீக்வன்ஸில் ஒரு பாட்டு ஒன்று ப்ளே ஆகும் பார்த்தீங்களா, ஸோ அந்த பாட்டை நீங்கள் அப்படியே இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எக்கோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த பாட்டையும் பாடுற மாதிரி இருக்கும் நம்ம ஜிங்க்ஸை பார்த்து. அண்ட் எக்கோ என்ன சொல்லுவார்னா, நீ வந்து என்னோட ஒஸ்ட் எனிமி அண்ட் பெஸ்ட் எனிமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை ஃபுல்லாகவே சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாட்டை கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அண்ட் இந்த பாட்டில் ஜிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட் போடுவாங்க. வேண்டரோட ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில் வேண்டர் வந்து இந்த மாதிரி ஜிங்க்ஸ் அண்ட் வியோட அம்மாவான ஃபெலிசியா கிட்ட பேசுவாங்க. அப்போ ஃபெலிசியா வந்து ஒரு பாட்டை போட்டு விட்டு ஒரு டான்ஸ் ஸ்டெப் ஒன்று போடுவாங்க பார்த்தீங்களா, அதே ஸ்டெப்பை தான் ஜிங்க்ஸ் வந்து இந்த ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ்லேயும் போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அம்மா மாதிரி தான் பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ். வேண்டர் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜிங்க்ஸுக்கு ஆரஞ்சு ஜூஸ் தான் சர்வ் பண்ணுவாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில் ஃபெலிசியா வந்து இந்த மாதிரி நான் மாசமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே வேண்டர் வந்து அங்கே இருக்க ஒயினை வந்து தள்ளி வச்சுட்டு ஆரஞ்சு ஜூஸ் வந்து கொடுப்பாரு. ஸோ அதனால தான் வந்து நம்ம ஜிங்க்ஸ்க்கு எப்போவுமே நம்ம வேண்டர் ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்குற மாதிரி வச்சுருப்பாங்க. அண்ட் அடுத்து இந்த மொத்த டான்ஸோட சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா 4 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டில் தான் ப்ளே ஆகும். அது ஏன் 4 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டில் ப்ளே ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அனிமேட்டர்ஸ் அவங்களோட கைவரிசையை காட்டுறாங்க. எக்கோ ஒரு மிஷின் கண்டுபிடிச்சாரு பார்த்தீங்களா, அது மூலிமா அவரால் வந்து 4 செகண்ட்ஸ் பின்னாடி போக முடியும். ஸோ அதனால தான் இந்த மொத்த சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா 4 செகண்ட் பெர் செகண்டில் ப்ளே அவுட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு பேஷனை வந்து காட்டுறாங்கன்னு சொல்லலாம் அனிமேட்டர்ஸ். இதெல்லாம் சத்தியமாக அனிமேட்டர்ஸ் எப்படிடா யோசிச்சிங்க அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த டான்ஸ் சீக்வன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எக்கோவும் ஜிங்க்ஸும் உட்காந்து பேசிப்பாங்க. அண்ட் இந்த ஷாட்டை நீங்கள் அப்படியே ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்ஸோட கம்பேர் பண்ணலாம். மைல்ஸ் மொரால்ஸும் குவென்னும் பேசிக்கிற சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீக்வன்ஸ் மாதிரி தான் இந்த சீக்வன்ஸும் இருக்கும். ஸோ இது அந்த சீக்வன்ஸுக்கான ஒரு அழகான ரெஃபரன்ஸ் கைஸ். அண்ட் அந்த ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸில் நம்ம குவென்னுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்த ஹெலன் ஸ்டீல்ஃபீல்ட் தான் இந்த சீரீஸில் பைக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த படத்துலேயும் மல்டிவர்ஸ் கான்செப்ட் இருக்கும். அண்ட் இந்த படத்துலேயும் மல்டிவர்ஸ் கான்செப்ட் இருக்கும். ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸில் பார்த்தீங்கன்னா குவென்னு வந்து மல்டிவர்ஸில் ட்ராவல் பண்ணி இன்னொரு யூனிவர்ஸில் இருக்க மைல்ஸ் மொரால்ஸை மீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு லவ் வந்து பில்ட் ஆகும். அதே மாதிரி தான் ஏர்கன் சீரிஸும் நடந்திருக்கும். மல்டிவர்ஸ் மூலிமா நம்ம எக்கோ வந்து ட்ராவல் பண்ணி ஜிங்க்ஸ் இருக்க இடத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம எக்கோவுக்கும் ஜிங்க்ஸுக்கும் ஒரு சின்ன ஒரு லவ் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சீரிஸ்க்கும் அந்த படத்துக்கும் எவ்வளோ அழகான கனெக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அடுத்து இந்த சீரிஸோட ஃபினாலில் எல்லாருமே நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்க்ஸ் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நீங்கள் ஜிங்க்ஸ் இறந்து போயிருக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜிங்க்ஸோட கேரக்டரை ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம். ஜிங்க்ஸ் வந்து எப்போவுமே வந்து சாக மாட்டா.
அவ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு பிளான் வச்சிருப்பா. அதுதான் நம்ம ஜிங்க்ஸோட கேரக்டர இன்னொரு படி மேல நிறுத்துது. நம்ம ஜிங்க்ஸ் எவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லி சீரிஸ் ஃபுல்லாவே காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாரி தான் இந்த இடத்துல ஜிங்க்ஸ் இறந்து போயிருக்க மாட்டாங்க. நம்ம வெய்யோட கைய விட்டதுக்கப்புறம் ஜிங்க்ஸ் கீழ விழுந்து சாகுற மாரி காமிச்சிருப்பாங்க. பட் அந்த பிளாஸ்ட்ட விட்டு அவங்க தப்பிச்சிருக்காங்க. எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஷாட்ட டக்குனு வந்து பாஸ் பண்ணி பாருங்க. அந்த பிங்க் கலர்ல ஒரு வேவ் மாரி இந்த இடத்த விட்டு வெளிய போகுது பார்த்தீங்களா? அதுதான் நம்ம ஜிங்க்ஸ்ன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க. சில்கோ கண்டுபிடிச்ச ஷிம்மர் யூஸ் பண்ணி இவன் இந்த இடத்த விட்டு தப்பிச்சிருப்பாங்க. பிங்க் கலர்ல ஒரு லைன் போகுது பார்த்தீங்களா? அதுதான் ஜிங்க்ஸ். இந்த இடத்த விட்டு தப்பிச்சிருக்கா. இது ஒரு தியரியா தான் சுத்திட்டு இருக்கு. மேபி ஏர்கேனுக்கு இன்னும் ஸ்பின் ஆஃப் சீரிஸ்லாம் நெறைய வந்துச்சுன்னா, அதில கண்டிப்பா இத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க நான் நம்புறேன். அவ்வளோதான் கைஸ் நான் கண்டுபிடிச்ச ஏர்கேன் சீசன் 2ல இருந்த ஹிடன் டீட்டெயில்ஸ். ஸோ நீங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா, அதுக்கு மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க டீம் ஜிங்க்ஸா இல்ல டீம் ஒய்யா அப்படிங்கிறதையும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து டீம் ஜிங்க்ஸ் தான். இன்னொரு தரமான வீடியோல உங்கள சந்திக்கிறேன். பாய் பாய். Afternoon, good evening, and good night.